மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள்ட்ட இதை குறித்து நாங்கள் மென்ஷன் பண்ணோம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது கோர்ட் விசாரணை இருக்குது. அதனால் அது மற்றதை பற்றி நான் இன் டீட்டெயில் பேச வேண்டாம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு எங்களுடைய நாங்கள் கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் சொல்கிறோம். நான் இல்லை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபைலிங்கில் இருக்குது. நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எங்களுடைய கருத்தை நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேலே தெரிவிப்போம். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள்ட்ட இதை குறித்து நாங்கள் மென்ஷன் பண்ணோம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது கோர்ட் விசாரணை இருக்குது. அதனால் அது மற்றதை பற்றி நான் இன் டீட்டெயில் பேச வேண்டாம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு எங்களுடைய நாங்கள் கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் சொல்கிறோம். நான் இல்லை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபைலிங்கில் இருக்குது. நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எங்களுடைய கருத்தை நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேலே தெரிவிப்போம். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள்ட்ட இதை குறித்து நாங்கள் மென்ஷன் பண்ணோம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது கோர்ட் விசாரணை இருக்குது. அதனால் அது மற்றதை பற்றி நான் இன் டீட்டெயில் பேச வேண்டாம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு எங்களுடைய நாங்கள் கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் சொல்கிறோம். நான் இல்லை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபைலிங்கில் இருக்குது. நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எங்களுடைய கருத்தை நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேலே தெரிவிப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.